वर्ल्ड एजुकेशन एंड अचीवमेंट अवार्ड फोरम ने अपना सालाना अवार्ड सेरेमनी कॉन्स्टिट्यूशन क्लब ऑफ इंडिया में किया। कॉन्स्टिट्यूशन क्लब ऑफ इंडिया में हुए अवार्ड सेरेमनी में कई सीनियर गेस्ट शामिल हुए, जिसमें मेंबर ऑफ पार्लियामेंट, विधायक और दूसरे बड़े लोग शामिल थे। कार्यक्रम की शुरुआत दीप प्रज्वलन एवं सांस्कृतिक प्रस्तुति से हुई। सालाना फंक्शन में एजुकेशन, बिजनेस और अलग अलग सोशल एक्टिविटीज के फील्ड में अपनी लीडरशिप के लिए पहचाने जाने वाले करीब 200 चुने हुए इंस्टीट्यूशंस को उनकी अचीवमेंट्स के लिए सम्मानित किया गया और उन्हें अपना अच्छा काम जारी रखने के लिए हिम्मत दी गई। उन्हें अलग अलग अवार्ड से सम्मानित किया गया और गोल्ड मेडल दिए गए। प्रोग्राम के आखिर में वर्ल्ड एजुकेशन एंड अचीवमेंट अवार्ड्स फोरम के फाउंडर आर कार्थिका, मैनेजिंग डायरेक्टर और सीईओ राजू और मैनेजर नाथन ने मीडिया को बताया और अपने ऑर्गेनाइजेशन की खास एक्टिविटीज के बारे में बताया। उन्होंने कहा कि उनका ऑर्गेनाइजेशन एजुकेशन, खासकर महिलाओं और बच्चों के डेवलपमेंट को महत्व दे रहा है और दिल्ली और भारत के कई जिलों में फ्री एजुकेशन दे रहा है। इसी मुख्य मकसद के साथ उनका संगठन सालाना अवार्ड्स कॉन्फ्रेंस के जरिए सभी सामाजिक संगठनों को मंच पर लाता है और उन्हें इलाके के लेवल पर उनके किए जा रहे सामाजिक कामों को और बेहतर बनाने के लिए बढ़ावा देता है। कुल मिलाकर वर्ल्ड एजुकेशन एंड Good अचीवमेंट evening अवार्ड to one फोरम and का all. सालाना अवार्ड We are here सेरेमनी to बहुत सफल receive the रहा। award of best dancers, and we are from Tamil Nadu. We are learning Bharatanatyam for the past 15 years, and he is our guru. He is teaching his dance career past 20 years, and some of the students were learning 6 years of classical dance, and our institute consists of 45 students nearly, and he is teaching very well, and he is acknowledging our individual talents and unique futures of each and every students, and he is performing good, and we are proud to be his students, and now here we are proud in New Delhi. Thank you for everyone. என் பேர் நான் பத்மநாபன், தமிழ்நாடு சேர்ந்தவன், கடலூர் மாவட்டம் ஆண்டாமல்லிப்பள்ளம் கிராமம். நான் கடந்த 20 வருடமாக இந்த நாட்டிய பயிற்சியை மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன். வடலூர் குறிஞ்சிப்பாடியில் கிட்டத்தட்ட ஒரு 45 ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட பயிற்சி பெறுறாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க திறமைக்கு ஏற்றவாறு நான் பயிற்சி அளித்து வரேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய அவார்ட்ஸ் ப்ரோக்ராம், நிறையா நாட்டியாஞ்சலி, வேர்ல்டு ரெக்கார்ட் ப்ரோக்ராம்லாம் அழைச்சிட்டு போயிட்டு வரேன். அது இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தனி கவனம் எடுத்து அவர்கள் என்ன கெப்பாசிட்டியில் இருக்காங்களோ அவங்க தகுந்த மாதிரி பயிற்சி அளித்து வரேன். நான் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன். நாட்டிய கலா ரத்னா, வேர்ல்டு ரெக்கார்ட், கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட், அது மட்டும் இல்லாமல் சோஷியல் ஒர்க்கர் போன்ற நிறையா விருதுகள் பெற்று வாங்கியிருக்கேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாட்டிய மங்கை, இந்த மாதிரி நிறையா விருதுகள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நிறையா நாட்டிய நிகழ்ச்சிகள், கோயில் திருவிழாக்கள், எண்ணற்ற ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எந்தளவுக்கு பயிற்சி அளிக்கிறேனோ அந்த பயிற்சியை என் பெயர் வெளியில் தெரிகிற மாதிரி நல்ல ஒரு பிரகாசத்தை என் மாணவிகள் என்கிட்ட கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சலங்க பூஜை மற்றும் ரிஷாவுக்கு அரங்கேற்றம் பண்ணியிருந்தோம். வெகு சிறப்பாக நடைபெற்றது. பல அரசு துறையிலிருந்து வருகை தந்து என் மாணவிகளை பாராட்டினார்கள். அவர்கள் ஆடிய நடனத்தை பல பேராசிரியர்களும், பல நாட்டிய ஆசான்களும், பல திரைப்பட நடிகர்களும் வந்திருந்து பாராட்டி என் மாணவிகளை வாழ்த்தி சென்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு தனித்திறமை இருக்குது. அவர்கள் வெளிக்கொண்டு வர வகையில் தான் இந்த டெல்லி நடைபெறுகின்ற இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் அச்சீவ்மெண்ட் நிறுவனத்தின் மூலமாக நடைபெறுகின்ற இந்த அவார்டு ப்ரோக்ராமுக்கு என் மாணவிகளை அழைத்து வந்துள்ளோம். எனக்கு கௌரவ டாக்டர் பட்டமும் என் மாணவிகளுக்கு பெஸ்ட் கிளாசிக்கல் டான்சர் என்ற விருதும் வழங்கி பெருமிதம் அளித்துள்ளார்கள். என்னை அழைத்து வந்த இந்த நாதன் சாருக்கும், கீர்த்தனா மேடத்திற்கும் மற்றும் இந்த വേൾഡ് എഡ്യൂക്കേഷൻ അച്ചീവ്മെൻറ്റ് ട്രസ്റ്റുക്കും എൻ മനമാർന്ന നന്ദിയും പാരാട്ടുന്നു. അതുപോലെ തന്നെ അനേകം കരാട്ടെ സ്റ്റുഡൻസ് എൻ്റെ പക്കലിരിക്കുന്നത്. അതുപോലെ തന്നെ കുറേയേറെ കരാട്ടെ സ്റ്റുഡൻസിനെ ഫ്രീ ആയിട്ട് കരാട്ടെ ഞാൻ പഠിപ്പിച്ച് റെഡിയാക്കി വരുന്നുണ്ട്. അതുപോലെ തന്നെ എൻ്റെ മകനും മകളും കരാട്ടെ ബ്ലാക്ക് ബെൽറ്റാണ്. അവർ 4th ഡാനാണ്. ഞാൻ 5th ഡാൻ ബ്ലാക്ക് ബെൽറ്റ് ആണ്. അതുപോലെ തന്നെ എന്താണ് പറയണേ, ഒരുപാട് വർഷം കൊണ്ട് ഞാൻ
കരാട്ടെ പ്രാക്ടീസ് പിള്ളേർക്ക് കൊടുക്കുകയും അതുപോലെ തന്നെ കോമ്പറ്റീഷൻ പങ്കെടുപ്പിക്കുകയും ഒക്കെ ചെയ്യുന്ന ഒരു സ്റ്റുഡൻസ് ആണ് ഞാനും ഇപ്പോഴും പഠിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന സ്റ്റുഡൻ്റാണ്. ഓക്കെ, എല്ലാവിധ നന്ദി, നമസ്കാരം. ഓക്കെ. ஐ எம் மல்லிகா ராமகிருஷ்ணன், ஏஜ் 67 ஆகுது. 28 வருஷமாக ஐ எம் ஹெல்பிங் அதர்ஸ். நான் படிக்கும்போது என்னோட மேம் மை மேம் டோல் மீ டு ஹெல்ப் அதர்ஸ். இது வரைக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் ஐ டிட் நியர்லி மோர் தென் 150 people for helping. I want to do 1000 people help. So I teach 100 boys and 50 girls catering, and I made owner out of them 15. So I want to make them again and again. I want to do something for the country, and I want to do I don't have issues. So even my husband, I gave the body to the government only. So I don't want to waste anything. I want to help only the people. Okay, enough. What நான் எங்கேயோ கிராமத்தில் இருந்தேன், இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணி, இது வந்து எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. டெல்லியில் வந்து வாங்குறதுங்கிறது இது ரியலாகவே ஃபஸ்ட்டு நான் பயந்துதான் இருந்தேன். ஆனால் ரியலாக இவ்வளோ நல்லா கரெக்டாக பண்ணுவீங்கன்னு நான் நம்பவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நாதன் அண்ட் யுவர் குரூப். ஆல் ஆஃப் யூ ஆர் வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். நரிகரன் ஸ்பிரிச்சுவலுக்காக கிடச்சிருக்கு, ரொம்ப விசேஷம். அது வேர்ல்டு ஹெல்த் அத்தாரிட்டி ஆஃப் ஆர்கனைசேஷன் மூலிமா ஒரு அங்கீகாரம் கிடச்சிது. டாக்டரேட் பட்டா வந்து ஸ்பிரிச்சுவலுக்குன்னு கொடுத்துருக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற காலத்தில் ஒவ்வொன்றும் வந்து ஆன்மீகத்தினுடைய ஒரிஜினல் தான். பொதுவாக வந்து பொது சேவை அப்படின்னு சொல்கிறோமே ஒழிய, ஆனால் பொதுவான வாழ்க்கைக்கு வந்து யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வர்றதில்லை. காரணம் என்னென்னா, பொது வாழ்க்கைக்கு வர மாதிரி இருக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னா உள்ளுக்குள்ளே தன் வாழ்க்கையில் தான் இருக்குது. இப்போது தன் வாழ்க்கையை மறந்துட்டு தான் என்ன பண்ணோம், பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஒரு இது பண்ணணும். அந்த பொது வாழ்க்கையை எது கொடுக்குன்னு கேட்டால் ஆன்மீகம். அதுதான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா விவேகானந்தர்லேருந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்கு. இன்றைக்கி ட்ரஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து சேது சமுத்திர திட்டமே ஒரு ட்ரஸ்ட்டு தான் சொல்லுவாங்க. ராமன் வந்து பாலம் கட்டி போனதே ட்ரஸ்ட்டு தான். அப்போது அந்த ட்ரஸ்ட் என்னென்னு கேட்டால் ஒருங்கிணைப்புன்னு அர்த்தம். ஒருங்கிணைப்பு எங்கேருந்து வரும்னு கேட்டால் நம்முடைய ஆன்மீகத்து மூலியமாக தான் வரும். இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டால் வந்து எல்லா செல்ஃபோன்லேயும் மற்றதுலேயும் உட்காந்துட்டு ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி போகிறதுக்குள்ளே ஆன்மீகம் ஒருமைப்பாடுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை தாண்டி வரணும் அப்படின்னா ஆன்மீகம் தான் ரொம்ப முக்கியம். அதில் ஒரு சோசியல் சர்வீஸு மற்றது எல்லாமே நம்ம அடக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுதான் இந்த ராதா மாதவ் பிரேமானந்த ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி சோசியல் சர்வீஸாக பண்ணி நானும் அக்காவும் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய கிராமங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கோம். கிராமங்கள் தோறும் போகும்போது ஒவ்வொன்றும் எப்படிப்பட்ட ஆன்மீகத்தில் நம்ம இருக்கோன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்னுடைய குருநாதர் வந்து நாம பிரச்சாரத்தை கொடுத்து அதன் மூலியமாக இன்றைக்கி வந்து 13,000 கோடி ராமநாமம் பிரச்சாரம் பண்ணியிருக்கார். அந்த ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். எல்லாரையும் நான் நோட்டு கொடுத்து எழுத வைக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது மகாத்மா காந்தி வேணும்னு கேட்டாங்க அவங்க. அப்போது தேசிய ஒருநிலைப்பாடு வந்து கிராமத்தில் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என்னுடைய ஹரேராம் அப்படிங்கிறவர் வந்து ஆன்மீகம் அப்படின்னு கேட்டால் அன்பு தான் பெருசு அப்படிம்பார். அந்த அன்பு மூலிமா நாங்கள் எல்லா சர்வீஸும் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் வந்து ரொம்ப விசேஷம். எனக்கு இந்த அங்கீகாரம் கிடச்சிது, ரொம்ப சந்தோஷம். எல்லா விதமான சேவையும் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா விதமான குருநாதருடைய இதுக்கும் ஹரேராம் மூலியமாக நாங்கள் வந்து கைங்கரியம் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்மீகம் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டால் அன்பு அப்படிங்கிறது தான் தாற்பயமாக இருக்குது. ஸ்டேஜ் என்ன கோயம்புத்தூர். இப்போது டெல்லியில் அவார்டு வாங்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். சரிங்களா, நான் கேடிசியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த சோஷியல் ஒர்க்கு வந்து சப்போர்ட்டாக கேடிசி குரூப் எம்டி ஜிஎம் சோனல் மேனேஜர் என்னோடய ஸ்டாஃப் எல்லாருக்குமே நன்றி. எனக்கு பின்ன நாங்கள் சோஷியல் ஒர்க்கு பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். பின்ன குழந்தைகளுக்கு கல்வித்தொகை கொடுக்குறோம். பின்ன ஹஸ்பண்ட் இறந்தவங்களுக்கெல்லாம் ப்ரொஃபஷன்சி வாங்கி கொடுக்குறோம். நிறைய எஜுகேஷன் குழந்தைகளுக்கு படிக்க முடியாத வீட்டில் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறோம். மெடிசின் டயாலிஸ் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் இது கொடுக்குறோம். நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனாலும் இனியும் நிறைய செல்ஃபாக நான் பண்ணிகிட்டு இருக்கனால நிறைய இனியும் நிறைய பண்ணணுன்னு இதாக இருக்குது. சப்போர்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்டு என் குழந்தைகளெல்லாம் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குது. அதுபோல் எங்களோட ஹரேராம் மகராஜ் அவர் வந்து கோயிலில் நான் இருக்கிறாங்க, அங்கே கைகரியம் பண்ணி அதில் ஒரு இன்கம் வருதா, இன்கத்தில் வச்சு நான் சோஷியல் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருந்தால் எல்லாருக்கும் என்ற நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து நம்ம தேசிய
இடம் தேசிய லாங்குவேஜ் வரணும் ஹிந்தி. ஆனால் டெல்லியில் வந்து நான் இந்த அவார்டு வாங்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னு கேட்டால் நம்ம இவ்வளோ எங்கேயோ இருந்து இங்கே வந்து நம்ம இதை வாங்கணும்னா அதை நம்ம கடவுளோட பிளெஸ்ஸிங் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளோட ஹார்ட் ஒர்க்குனால தான் இப்படி இந்த நிலைமைக்கு இங்கே கொண்டு வந்து நிற்கிறோம். நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம எந்த காரியத்தை சக்ஸஸாக முடித்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஆனால் கேடிசியை எனக்கு மறக்கவே முடியாது. என்னோடய லைஃப் இன்றைக்கி நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னா கேடிசி தான் காரணம். அதே போல் என்ன ஹரேராம் மகராஜ் எனக்கு தர்மத்தை கற்றுக் கொடுத்தாங்க. என்ன பண்ணணும், எது பண்ணணும், தர்மம் எப்படி எந்த நிலை எப்படியெல்லாம் தர்மம் பண்ணணும்னு என்னோடய ஹரேராம் மகராஜ் சொல்லி கொடுத்துறாங்க. அது ஒரு. ரெண்டாவது வந்து என்னோடய குடும்பத்தில் எல்லாருமே சப்போர்ட், ஹஸ்பண்ட், டாட்டர், சன்னு, அவங்களும் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. அதனால தான் எனக்கு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓரோ காரியங்களும் பண்ண முடிஞ்சது. கொரோனாவுக்கு 3000 சாப்பாடு கொடுத்தோம், மெடிசின் வாங்கி கொடுத்தோம், ட்ரெஸ்ஸு வாங்கி கொண்டு கொடுத்தோம். எல்லாமே நான் வெளியில் போய் எல்லாம் கொண்டு போய் நானும் என்னோடய பிரதர், கோயிலில் ஒரு ஹரிஹரன் சொல்லி ஒரு பிரதர் இருக்காங்க, அவரும் நானும் சேர்ந்து எல்லாம் நல்லபடியாக எல்லாமே பண்ணாங்க. அவங்க கடவுளை நேரில் நம்ம பார்க்க முடியாது, ஆனால் ஒரு மனுஷ ரூபத்தில் தான் அந்த கடவுளை பார்க்கணுள்ள அந்த எண்ணம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கு செய்யும் போதும் அவங்களோட சந்தோஷம், அவங்களோட ஆனந்த கண்ணீர், அம்மா நீ தான் கடவுள் அப்படின்னு உள்ள அந்த ஆனந்த கண்ணீர் இல்லைங்களா, அது ரொம்ப இதாக இருக்குது. நீங்கள் தான் கடவுள் சொல்லுவாங்க அவங்க. அந்த வார்த்தை தான் நமக்கு நம்மளோட லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர காரணமே அதுதான். பின்ன எனக்கு என்ன, எல்லாருக்குமே எல்லாரோட பிளெஸ்ஸிங்கும் எல்லாரோட கிருபையும் எல்லா குருக்கன்மார், மாதா பிதா குரு தெய்வம் எல்லாரோட அனுகிரகத்தாலே எல்லாரும் லோக சமஸ்தா சுகினோ பவந்து எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும். இனி நிறைய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். தேங்க்யூ. Good evening. Today I get this award very proud because first of all I must thanks for this award council and then Honorable Prime Minister Modi ji and the highest post officers. ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து யோகேஸ்வர குருக்கள் மலேசியாவிலிருந்து வந்திருக்கிறேன். இன்றைய இனிதான ஒரு நல்ல வேலையிலே இந்த டாக்டரேட் அவார்டானது எங்களுக்கு வழங்கியதற்கு இவ்வேளையிலே தமிழ்நாடு இந்திய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டு குழுவினர்கள் அனைவருக்கும் இவ்வேளையிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது இந்திய கலாச்சாரங்களை அனைத்து நாடுகளிலும் கொண்டு செல்லுகின்ற தனித்துவம் மிக்க ஒவ்வொரு செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற அன்பர்களுக்கு இந்த அங்கீகாரமானது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இத்தகைய அங்கீகாரமானது அவ்வப்போது வழங்குகின்ற காரணத்தினால் அந்த இந்திய கலாச்சாரமும் இந்திய பண்பாட்டு செயல்பாடுகளும் நாடெங்கும் உலகமெங்கும் எல்லா நாடுகளிலையும் இன்றைக்கி வந்து பிரசித்தியாக முறையில் இருக்கின்றது. அத்தகைய வேளையிலே நாங்கள் வந்து மலேசியாவிலே முதல் முறையாக கருங்கல்லினாலே, அதாவது பிளாக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க, கருங்கல்லினாலே அமைக்கப்படுகின்ற ஆலயங்கள் மற்றும் விக்கிரகங்கள் அனைத்தையும் இன்றைக்கி வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். 1990ஆம் ஆண்டில் மகாபலிபுரம் சிற்ப கல்லூரியிலே முதல்வராக இருந்த திருஞானம் அவர்களிடம் முறையாக சிற்ப ஆகமங்களை பயின்று அதன் பிறகு சிற்ப கலாலயம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை மலேசிய திருநாட்டிலே நிறுவி அந்த நிறுவனத்து மூலியமாக பல்வேறு காரியங்களை நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்காக வேலையிலே எங்களுக்கு இந்த அங்கீகாரம் இந்திய அரசின் மூலியமாகவும் இந்த கவுன்சில் மூலியமாகவும் எங்களுக்கு வழங்கியதற்கு வேலையிலே பணிவான அன்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெய்ஹிந்த், வாழ்க வளமுடன்.